வணக்கம். இது எஃப்னா தமிழின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிபினேசதுரை சந்திரகாந்தனின் துப்பாக்கிதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாம். பிள்ளையான் திட்டமிட்டதாக கூறப்படும் கொலைகளின் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் குறித்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் பிரதான சந்தேக நபர் மட்டக்களப்பு காத்தாங்குடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். செஞ்சோலை படுகொலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் செஞ்சோலை படுகொலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. செஞ்சோலை படுகொலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் அமைந்திருக்கும் சுற்றுவட்டத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த உறவுகளின் உருவப்படங்களும் பல்கலைக்கழக மாணவர்களால் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் பகுதியில் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 விமானப்படையினர் மேற்கொண்ட விமான குண்டு வீச்சில் 54 மாணவிகளும் 7 பணியாளர்களும் 61 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பிலும் கவனஈர்ப்பு போராட்டம். செம்மணி முல்லைத்தீவு சட்டவிரோத சமூக செயற்பாடுகள் நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று காந்தி பூங்கா முன்றலில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழ்ச்ச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் விடுத்த அழைப்பின் பேரில் காந்தி பூங்காவில் இன்று காலை 9 மணியளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சாணக்கியன், ஸ்ரீநேசன், வைத்தியர் ஸ்ரீநாத், மட்டக்களப்பு மாநகர சபை மேயர், பிரேசபை சபைகளின் தவிசாளர் உட்பட உறுப்பினர்களின் கட்சி ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் மிக அன்புடன் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் வேலை செய்கின்றோம். பிமல் ரத்நாயக்கா. எமக்கு அரசியல் கிடைத்தல் பெரும் சொத்தாகும் என்றும் எமது அரசாங்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் சஜித், நாமல் ராஜபக்ச ஆகியோர் அழுது கொண்டு இருக்க வேண்டியதுதான். குறித்த 5 வருடங்கள் சரியாக ஆட்சி செய்த பின் மீண்டும் ஆட்சியை நாம் பிடிப்போம். அதனால் மொட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு காலம் கடத்தாமல் பதிலளிக்கும் முகமாக முதலில் வழங்கிய தகவல்களை குறிப்பிட தீர்மானிக்கின்றோம். என்னிடம் கேட்டார்கள், தகவல் சரியானவையா என்றார். அரசாங்க நிறுவனங்களில் சிலர் இன்னும் இருக்கின்றார்கள். ராஜபக்சர்களுடன் இணைந்து திருட்டில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் தகவல்களில் அடங்கியுள்ள எண்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றனர். குறித்த தகவல்களை தயாரித்து அனுப்பியவரே சொல்லியிருக்கக்கூடும். பதில் வந்துவிட்டு கேட்குமாறும் அதன் பிறகுதான் மஹிந்த சமரசிங்க அதிலிருந்து பிழைகளை சுட்டிக்காட்டினார். இவை சாதாரண விடயமாக இருக்கலாம். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் விலாசம் இல்லாமல் இருந்த சஜித், ரணில் விக்ரமசிங்க சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார் என்றும் பிமல் ரத்நாயகா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாவீரர் துயிலுமில்லம் ஒரு பகுதி காணியை விடுவிக்க இணக்கம். மட்டக்களப்பு வவுனதீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்லம் இருக்கும் காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலாவின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வவுனதீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்ல காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கிறது. அந்த காணியினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் விடுத்த கோரிக்கை குறிப்பிடத்தக்கது. எனினும் அந்த காணியில் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலுமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன்படி நீரடியாக கள விஜயம் மேற்கொண்ட காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவு வழங்கியிருக்கிறார். யாழ்ப்பாணம் கொழும்பில் தங்கத்தின் விலை நிலவரங்கள். கடந்த சில மாதங்களாக தங்க நிலவரங்களின் அடிப்படையில் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்த நிலைமையில் காணப்படுகின்றது. கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த தங்க விலையானது இன்று அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றது. சற்று யாழ்ப்பாணத்தில் தங்க நிலவரங்களின் அடிப்படையில் 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,71,000 ரூபாய். 22 கரட் தங்க பவுன் ஒன்று 2,49,000 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 202 ரூபாய், கனேடியன் டாலர் 222 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 358 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 239 ரூபாய், ஸ்டேலிங் பவுண்ட் 415 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 381 ரூபாய்,
ஐக்கிய அமெரிக்க டாலர் 304 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 798 ரூபா, குவைத் தினார் 985 ரூபா, ஓமான் ரியால் 781 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. இலங்கையில் அதிரடியாக கால் பதித்த மொசாட் பாலஸ்தீன உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் 242வது தீர்மானத்துக்கு இஸ்ரேல் இணங்காததை காரணம் காண்பித்து 1970ஆம் ஆண்டில் சிறிமா பண்டாரநாயக்க அரசாங்கம் இலங்கையில் இஸ்ரேலிய தூதரகத்தை மூடியிருந்தது. இஸ்ரேலுடனான தனது தொடர்பை துண்டித்தது மட்டுமல்ல, தனது செயல் பற்றி இலங்கை சர்வதேச அளவில் பெருமையை வெளிக்காட்டியிருந்தது. அந்த காலப்பகுதியில் இஸ்ரேலிய பிரஜைகள் இலங்கைக்கு நுழைவதற்கான கடுமையான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட விடுதலை தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலுடன் இராணுவ பேச்சை மீண்டும் கேட்டுச் சென்றதுடன் 80 ஆண்டுகால பகுதியில் தமிழ் மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவத்தையும் களமிறக்கியது. இந்த நிலையில் இலங்கையில் இஸ்ரேல் கால் பதித்ததை தொடர்ந்து பாரிய எதிர்ப்பலைகள் நாடு முழுவதும் உருவானது. குறிப்பாக கிழக்கில் முஸ்லிம்கள் தமது அதிருப்தியை பல வழிகளில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுமாறும் ஏவர்த்தன தலைமையில் அரசாங்கம் கூறியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் டைப் பூட்டியதற்கும் திறப்பு விழா. தண்ணீர் டைப் ரிபன் வெட்டி திறப்பு விழா கொண்டாடப்படும் நாடு ஸ்ரீலங்கா. ஆசியாவின் அதிசயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகவும் மாறப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீரடியில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீரடியில் இன்று மாலை பெண்ணொருவரின் சடலம் ஒன்று இனங்காணப்பட்டிருந்தது. மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் கடலில் சலம் ஒன்று மிதந்திருப்பதைக் கண்டு அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் வழங்கினார். சம்பவ இடத்துக்கு வந்த அச்சுவேலி போலீசார், தடவியல் போலீசார் தடலத்தை மீட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்வாறு இன்று மாலை அச்சுவேலி தோப்பூரைச் சேர்ந்த பெற்றோர் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தமது மகள் வீடு திரும்பவில்லை என்று முறையிட்டிருந்தனர். செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு சென்ற மகள் திரும்ப வரவில்லை என்றும் ராசசிங்கம் சுபாசினி வயது 40 என்பவரை சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இவர் சிறிதளவு மனவளர்ச்சி குன்றியவர் என்றும் சொல்லப்படுகின்றது. வவுனியாவில் துப்பாக்கிகளை காட்டி மக்களை அச்சுறுத்திய வனவள திணைக்கள அதிகாரிகள். வவுனியா ஓமந்தை கொந்தனான்குளம் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளுக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி பொய்கூறி அது வனவள திணைக்களத்தின் காணி என்று அச்சுறுத்த முற்பட்ட போது மக்கள் முரண்பட்டனர். இதையடுத்து அதிகாரியொருவர் துப்பாக்கியை காட்டி தமிழ் மக்களை அச்சுறுத்தும் காட்சிகள் தற்பொழுது வவுனியா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. துப்பாக்கியை காட்டி மிரட்டப்பட்ட முற்பட்ட அதிகாரி இன்று சில இளைஞர்களால் முரண்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கொமலமணியைச் சேர்ந்தவரும் எய்ம்ஸ் மகளிர் பாடசாலை ஆசிரியருமாக மாலினி விஜய் அவர்கள் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைபாடின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். அவரது இறுதிக் கிரிகைகள் 14/8/2025 வியாழக்கிழமை இன்று சுண்டிக்குழி யாழ்ப்பாணத்தில் நடைபெறும்.